குட் ஈவினிங் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிபி மெயின்ஸ் எக்ஸாம் வித் ரிகார்ட் டு டிஎன்பிஎஸ்சி மைனர் ஆக்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ மைனர் ஆக்ட்ல ரெண்டு சென்ட்ரல் ஆக்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ சென்ட்ரல் ஆக்ட் அப்படின்னு சொல்லும்போது மொத்தம் 30 சென்ட்ரல் ஆக்ட்ஸ் ஆர் தேர் வித் ரிகார்ட் டு லா பேப்பர் ஸ்கூல். அதில் சில சென்ட்ரல் ஆக்ட்ஸ் தான் கொஞ்சம் சின்னது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சென்ட்ரல் ஆக்ட் தான் ரெண்டு சென்ட்ரல் ஆக்டை இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961 அதை டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 இது ரெண்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961. இந்த டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961 வந்து இட் இஸ் அ சென்ட்ரல் ஆக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இட் கமன்சஸ் ஆர் இட் கம்ஸ் இன்டு ஃபோர்ஸ் ஃப்ரம் 1 ஜூலை 1961. இந்த டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்டுடைய சாரஹம்சம் என்ன அப்படின்னா, வாட் இஸ் டவுரி ஒன்று, அதுக்கப்புறமா எதெல்லாம் அஃபென்ஸ் வித் ரிகார்ட் டு திஸ் ஆக்ட் அப்படிங்கிற அந்த விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். எதெல்லாம் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிவிங் ஆஃப் டவுரி, டேக்கிங் ஆஃப் டவுரி, டிமாண்டிங் டவுரி, ஆஸ் வெல் அஸ் கிவிங் அட்வர்டைஸ்மெண்ட் வித் ரிகார்ட் டு எனி டவுரி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல தடை செய்யப்பட்ட விஷயம். சரியா? Dowry Prohibition Act 1961. Dowry Prohibition Act 1961 வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டோட்டலி 10 செக்ஷன்ஸ். அதில் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய செக்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷன் 2. செக்ஷன் 2 நம்ம இன்னைக்கு வந்து டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்டும் சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆக்டும் ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961 பார்க்க போகிறோம். இப்போ டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லும்போது இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரிகார்ட் டு வாட் இஸ் டவுரி ஃபர்ஸ்ட் அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இட் இஸ் சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன். அப்போ எது டவுரி, அப்புறம் வாட் ஆர் த அஃபென்சஸ் வித் ரிகார்ட் டு திஸ் ஆக்ட், வெதர் கிவிங் ஆஃப் டவுரி மட்டும்தான் அஃபெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவிங் ஆஃப் டவுரி, டேக்கிங் ஆஃப் டவுரி, ஆர் ஈவன் டிமாண்டிங் டவுரி, ஆர் அபேட்டிங் த கிவிங் ஆர் டேக்கிங் ஆஃப் டவுரி, அதாவது அதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஈவன் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பப்ளிஷிங் that this much amount of property or this much amount of interest in the share, இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கூட அஃபென்ஸ் தான். அதை அந்த விளம்பரத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்றதை விட அந்த விளம்பரத்தை பிரிண்ட் பண்றது, பப்ளிஷ் பண்றது, இதுவும் அஃபென்ஸ் அண்டர் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட். அப்புறம் அதற்கு கீழே டவுரி ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தால் நியமிக்கக்கூடிய அதிகாரிகள் செக்ஷன் 8B வரக்கூடிய டவுரி ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர்ஸ், அவர்களுடைய அந்த பணி என்ன அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் பவர்ஸ் என்ன அப்படிங்கிறத செக்ஷன் 8B பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து செக்ஷன் 9 and 10 வந்து வித் ரிகார்ட் டு பவர் டு மேக் ரூல்ஸ். செக்ஷன் 9 வந்து பவர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு மேக் ரூல்ஸ் ஆன் வாட் ஆஸ்பெக்ட். செக்ஷன் 10 வந்து வித் ரிகார்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட் வாட் ஆர் தே பீன் எம்பவர் டு மேக்கிங் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்டர் ஆக்ட். மொத்தமே பார்த்தீங்கன்னா 10 ஆக்ட் தான் இருக்கும், 10 செக்ஷன் தான் இருக்கும் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து as I said, it commenced on 1 July 1961 and it extends to whole of India. சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து செக்ஷன் 1 ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். அடுத்த செக்ஷன் 2 வந்து ஒரு முக்கியமான செக்ஷன். செக்ஷன் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினிஷன் ஆஃப் டவுரி. அப்போ டவுரினா நமக்கு என்னென்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? ஸோ செக்ஷன் 2ல ஃபர்ஸ்ட் விஷயங்கள், டவுரினா என்ன அப்படின்னா, இட் ஷுட் பி ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி ஆர் எனி வேல்யூபிள் செக்யூரிட்டி. வேல்யூபிள் செக்யூரிட்டிங்கிறது எங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஐபிசியில் செக்ஷன் 30 டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனி ப்ராப்பர்ட்டி, அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், எனி வேல்யூபிள் செக்யூரிட்டி, அது கேஷா இருக்கலாம், அல்லது கைன்ஸா இருக்கலாம், ஆர்னமெண்ட்ஸா இருக்கலாம், ஜுவல்ஸா இருக்கலாம், யுட்டென்சில்ஸா இருக்கலாம், எதுவாக வேணுமானாலும் இருக்கலாம். சரியா? மீன்ஸ் எனி ப்ராப்பர்ட்டி ஆர் வேல்யூபிள் செக்யூரிட்டி கிவன் ஆர் அக்ரி டு பி கிவன் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி, நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது கொடுப்பதற்கு ஒற்றுக்கொண்ட விஷயங்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஏ பை ஒன் பார்ட்டி டு எ மேரேஜ் டு த அதர் பார்ட்டி டு த மேரேஜ், அதாவது எய்தர் பிரைட் டு த பிரைட் குரூம் ஆர் பிரைட் குரூம் டு த பிரைட். சரியா? அப்போ இந்த டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும்
இது வந்து யாரை வந்து ப்ரொடெக்ட் பண்றது இல்ல. பெண் வீட்டாரை சார்ந்த ஒரு சட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஆண் வீட்டாருக்கும் சார்ந்த ஒரு சட்டமாகவும் இருக்கு. டவுரி இன் போத் ஆஸ்பெக்ட்ஸ். சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. பை ஒன் பார்ட்டி டு த மேரேஜ் டு த அதர் பார்ட்டி டு த மேரேஜ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. தென் செகண்ட் கேட்டகரி பி பை த பேரண்ட்ஸ் ஆஃப் எய்தர் பார்ட்டி டு எ மேரேஜ் ஆர் பை எனி அதர் பர்சன் டு எய்தர் பார்ட்டி டு த மேரேஜ் ஆர் டு எனி அதர் பர்சன். என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது திருமணம் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அதை கொடுப்பவர்கள் அந்த பெண் வீட்டாராக இருந்தாலும் சரி, ஆண் வீட்டாராக இருந்தாலும் சரி, அவரது பெற்றோராக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதேனும் நபர்கள் மூலியமாக இது நடைபெற்றாலும் சரி, அது என்னது? டவுரி அப்படிங்கிற இதுல வரும். சரியா? தட் இஸ் இட் ஷுட் பி கிவன் பை ஒன் பார்ட்டி டு த அதர் பார்ட்டி ஆஃப் த மேரேஜ். எப்ப இத குடுத்தா அது டவுரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பேராகிராஃப். அட் ஆர் பிஃபோர் ஆர் எனி டைம் ஆஃப்டர் த மேரேஜ் அப்படின்னு 3 விஷயங்கள். அப்ப திருமணத்திற்கு முன்பு குடுத்தாலும் சரி, திருமணத்தின் அன்று குடுத்தாலும் சரி, அல்லது திருமணத்திற்கு பிறகு குடுத்தாலும் சரி, இன் கனெக்ஷன் வித் த மேரேஜ் ஆஃப் த செட் பார்ட்டீஸ், தென் இட் இஸ் லேபிள் டு பி டவுரி. அப்ப டவுரினா என்னவா இருக்கணும்? இட் ஷுட் பி ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி ஆர் எனி வேல்யூபிள் செக்யூரிட்டி given by one party to the marriage or to the other party to the marriage, either directly or indirectly, or by any person with regard to this marriage at any time, either before, at the time of marriage, or after the time of marriage, in connection with the marriage of the said parties, then it is called as dowry as per section 2 of Dowry Prohibition Act 1961. சரியா? இதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, but it does not include dower or mahar in case of persons to whom the Muslim personal law ஷாரியத் அப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும். டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் கீழே ஒரு முஸ்லீமின் மீது நடவடிக்கை எடுக்கலாமா அப்படின்னு சொன்னால் நிச்சயம் எடுக்கலாம். ப்ரொவைடட் ஒன்லி வாட் இஸ் எக்ஸம்டட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, டோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிஃப்டோ அல்லது மகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிஃப்டோ தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்துறாங்க. என்னன்னு, இந்த மாதிரி என் மகன் எம்பிஏ படிச்சிருக்கான். அவன் இன்னைக்கு துபாயில ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவா இருக்கான். அவனுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்டை உங்க பேர்ல இருக்கக்கூடிய தேனாம்பேட்டையில இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டை எழுதி வைக்கணும். இல்ல ஏதோ ஒண்ணு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் இட் இஸ் நாட் கம்மிங் அண்டர் த கேஸ் ஆஃப் டோவர் ஆர் மஹர், தென் வெரி வெல் ஈவன் த முஸ்லிம்ஸ் கேன் பி பனிஷ்ட் அண்டர் திஸ் ஆக்ட். ஸோ அப்போ டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் வந்து என்ன விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு? டோவர் அல்லது மகர், திருமணத்தின் போது மகர் என்று சொல்லக்கூடியது அந்த முஸ்லிம் பெண்மணிக்கு அந்த ஆண் வீட்டார் கொடுக்கக்கூடிய அந்த செயலை தான் வந்து நம்ம வந்து மகர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமண பந்தம் முடியும் பொழுது அந்த பெண்ணிற்கு அந்த மகரை எடுத்துட்டு போவதற்கான முழு உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முஸ்லிம் பர்சனல் லால. சரியா? இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் செக்ஷன் 2 டெஃபினிஷன் ஆஃப் டவுரி. ஸோ அப்போ டவுரிங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. தென் செக்ஷன் 3. இது செக்ஷன் 3, செக்ஷன் 4 இதெல்லாம் தான் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ஷன். செக்ஷன் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனால்டி ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி. ஒருவர் ஒரு வரதட்சணை கொடுப்பது அல்லது வரதட்சணை வாங்கிக் கொள்வது, இந்த இரண்டுமே குற்றம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 3. பெனால்டி ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி. அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வருடங்களுக்கு குறையாத சிறை தண்டனையும் 15,000 ரூபாய்க்கு மிகாத அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. பட் ஆனா எல்லா மைனர் ஆக்ட்ல இருக்கிற மாதிரி நீதிமன்றம் கருதினால் ஃபார் ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட் இன் ரைட்டிங் இட் மே ஈவன் இம்போஸ் சென்டென்ஸ் லெஸ் தென் த ஒன் விச் இஸ் ப்ரொவைடட் அண்டர் த செக்ஷன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். சரியா? ஸோ இப்போ செக்ஷன் 3 பெனால்டி ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் செக்ஷன் 1 இஃப் எனி பர்சன் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட் gives or takes or abets the giving of or taking of dowry, he shall be punishable with imprisonment for a term shall not be less than 5 years and with fine which shall not be less than 15,000 rupees or the amount of value of such dowry whichever is more அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் அப்படின்னா, 5 வருடங்களுக்கு குறையாமல் தண்டனையோ அல்லது 15,000 ரூபாய்க்கு குறையாமல் அபராதமோ அல்லது அந்த எவ்வளவு டவுரி வாங்கியிருக்காரோ அந்த சொத்தின் மதிப்புக்கோ என்ன பண்ணலாம், அவருக்கு தண்டனையா விதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Provided that the court may for adequate and special reasons to be recorded in the judgment impose a sentence of imprisonment for a term of less than 5 years அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? தென் இதுல சப்செக்ஷன் 2 வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ப்ரொவிசோ டு சப்செக்ஷன் 1.
எதெல்லாம் கிவிங் ஆர் டேக்கிங் அவே ஆஃப் டவுரில வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. எதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லும்போது, பிரசன்ஸ் கிவன் அட் த டைம் ஆஃப் மேரேஜ் டு த பிரைட் ஆர் டு த பிரைட்க்ரூம் வித்தவுட் எனி டிமாண்ட் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றாங்க. அதே மாரி அப்படி இருக்கும் பட்சத்துல அத ஒரு லிஸ்ட்ல வந்து என்ன பண்ணணும்? அத வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும், என்டர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சப்செக்ஷன் 2ல. நத்திங் இன் தி சப்செக்ஷன் 1 ஷால் அப்ளை டு ஆர் இன் ரிலேஷன் டு ஏ பிரசன்ஸ் விச் ஆர் கிவன் அட் த டைம் ஆஃப் மேரேஜ் டு த பிரைட் வித்தவுட் எனி டிமாண்ட் ஹேவிங் பீன் மேட் இன் தட் பிஹாஃப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த திருமணத்தின் போது கொடுக்கக்கூடிய பிரசன்ஸ் இருக்கு இல்லையா? சில பேர் குக்கர் குடுப்பாங்க. சில பேர் கிஃப்ட் ஏதாவது குடுப்பாங்க. பேக்டு பண்ணி ஒரு மிக்ஸி குடுக்கலாம். இல்ல ஏதோ ஒரு வாட்ச் குடுக்கலாம். அந்த மாரி ஏதோ ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டியோ அல்லது ப்ராப்பர்ட்டியோ குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அது அந்த டிமாண்டாக இல்லாமல் உங்கள் பொண்ணிற்கு நீங்க என்ன செய்வீங்க? இல்ல உங்க பையனுக்கு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிற கேட்டு வாங்கக்கூடிய அந்த விஷயமாக இல்லாமல், அங்க இருப்பவர்கள் தானாக குடுக்கக்கூடிய அந்த பிரசன்ட்ஸ் வந்து இந்த இதுல வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அதேதான் வந்து பிலயும் சொல்லியிருக்கு. பிரசன்ஸ் விச் ஆர் கிவன் அட் த டைம் ஆஃப் மேரேஜ் டு த பிரைட்க்ரூம் வித்தவுட் எனி டிமாண்ட் ஹேவிங் மேட் இன் தட் பிஹாஃப். ஸோ அப்ப பிரைடுக்கோ, பிரைட்க்ரூம்க்கோ திருமணத்தின் போது கொடுக்கக்கூடிய அந்த அன்பளிப்பு பிரசன்ஸ் வந்து இந்த இதுக்கு கீழ வராது. செக்ஷன் 3க்கு கீழ வராது. பட் தே ஹேவ் டு பி என்டர்ட் இன் அ லிஸ்ட் மெயின்டெயின்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ரூல்ஸ் மேட் அண்டர் திஸ் ஆக்ட். அப்போ அதுக்கான ஒரு லிஸ்ட்ட ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும். என்னென்ன பிரசன்ஸ் குடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன கிஃப்ட் குடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறமா the லாஸ்ட் ப்ரொவிசோ அண்டர் செக்ஷன் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, provided further that where such presents are made by or behalf of the bride or any person related to bride, such presents are of a customary nature and the value thereof is not excessive, having regard to the financial status of the person by whom or on whose behalf such presents are given. அப்ப அந்த கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து கஸ்டமரி நேச்சராக இருந்தால் அந்த பிரசன்ஸ், அதாவது கொடுக்கக்கூடிய அந்த அன்பளிப்பு கஸ்டமரி நேச்சராக இருந்து அது குடுக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து குடுப்பவர்களின் அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸோட கம்பேர் பண்ணா ஒண்ணுமே இல்லங்கிற பட்சத்துல, அதுவும் இந்த செக்ஷன் 3ல ஆ டவுரி கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி அப்படிங்கிற அந்த இதுல அட்ராக்ட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னமா ப்ரொவிசோ குடுக்கப்பட்டிருக்கு? பிரசன்ஸ் அட் த டைம் ஆஃப் மேரேஜ் கிவன் எய்தர் டு த பிரைட் ஆர் பிரைட்க்ரூம் ஆ விச் இஸ் கிவன் வித்தவுட் எனி டிமாண்ட் ஆன் தட் பிஹாஃப் அப்படின்னா அது வராது. 1. 2வது அதே மாரி அந்த குடுக்கக்கூடிய அந்த பிரசன்ஸ் வந்து if it is of customary nature and it is very meager or less when compared to the financial status of the person whom it is given அப்படின்னு சொன்னால் அதுவும் செக்ஷன் 3க்கு கீழ வராது. ஸோ அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பெனால்டி ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி செக்ஷன் 3க்கு கீழ வரக்கூடியது. வரதட்சணை கொடுப்பதும் தவறு, வரதட்சணை பெறுவதும் தவறு. இந்த 2 குற்றச்சாட்டிற்கும் ஒரே தண்டனை தான் விதிக்கப்பட்டிருக்கு. அதுல எந்த ஒரு விலக்கோ அல்லது ஒரு இதுவோ என்ன பண்ணப்படல, கொடுக்கப்படவில்லை. சரியா? அது ஆணாக, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். தென் செக்ஷன் 4. செக்ஷன் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 3 இஸ் பெனால்டி ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி. செக்ஷன் 4 இஸ் பெனால்டி ஃபார் டிமாண்டிங் டவுரி. அப்ப டிமாண்டிங் டவுரின்னு சொல்லும்போது அந்த ஆக்ட் கம்ப்ளீட் ஆகல. அது ஒரு கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஃபேவராக ப்ரொபோசல் செய்யப்பட்டிருக்கு. அப்படி ப்ரொபோசல் பண்ணக்கூடிய விஷயமே இட் இஸ் அன் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 4. பெனால்டி ஃபார் டிமாண்டிங் டவுரி. இப்ப இந்த பெனால்டி ஃபார் டிமாண்டிங் டவுரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாட் லெஸ் தென் 6 months ஆஃப் இம்ப்ரிசன்மென்ட் பட் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 2 years அண்ட் ஃபைன் விச் மே பி எக்ஸ்டெண்டட் டு 10,000 rupees அப்படின்னு சொல்றது தான் இதற்கான தண்டனை. அப்போ டிமாண்ட் பண்றதே என்னது? ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆஸ் யூசுவல் லைக் அதர் ப்ரொவிஷன் இஃப் த கோர்ட் விச் கிவ்ஸ் சென்டென்ஸ் இஸ் satisfied for some adequate reason and it should be recorded in writing, it may even impose a sentence lesser than what is provided under section. 6 மாதத்திற்கு கீழ கூட தண்டனை வழங்கலாம் அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 4. பெனால்டி ஃபார் டிமாண்டிங் டவுரி. இஃப் எனி பர்சன் டிமாண்ட்ஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி from the parents or other relatives or guardian of a bride or bridegroom, as the case may be, any dowry shall be punishable with imprisonment for a term which shall not be less than 6 months, but which may extend to 2 years, and with fine which may extend to 10,000 rupees அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அதுக்கு அடுத்து provided that the court may even impose a lesser sentence அப்படின்னு நான் சொன்ன அந்த விஷயத்தை தான் செக்ஷன் 4ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ டிமாண்டிங் டவுரி இஸ் அன் அஃபென்ஸ் அண்ட் வாட் இஸ் த பெனால்டி அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 4. அந்த டிமாண்ட் யாரால வேணாலும் செய்யப்பட்டிருக்கலாம். அது அந்த அந்த பெண்ணுடைய பெற்றோர்களாக இருக்கணும்
அப்படிங்கிற அவசியம் கிடையாது. From parents or other relatives or guardian of a bride or bridegroom as the case may be. அது வந்து பண்ணால் அது என்னது? இது அதுவும் ஒரு குற்றம் அப்படிங்கிறது செக்ஷன் 4ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். தென் செக்ஷன் 4A வந்து பேன் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். செக்ஷன் 3 வந்து பெனல்டி ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி. அதுக்கு அடுத்த கேட்டகரி என்ன பார்த்தோம்? பெனல்டி ஃபார் டிமாண்டிங் டவுரி பார்த்தோம். இப்போ செக்ஷன் 4Aல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் எங்க பார்ப்போம்? நம்ம பேப்பர்ல பார்க்கலாம், இல்ல ஏதாவது ஒரு சோஷியல் மீடியால பார்க்கலாம், அல்லது மற்ற விஷயங்கள்ல ஒரு பொதுவெளியில் பார்க்கலாம். என்ன போட்டிருப்பாங்க? ஆஹ் மணப்பந்தல் அப்படிங்கிற ஒரு பகுதி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு தினத்தந்தியில வருது. அதுல என்ன போட்டிருக்காங்க? ஒரு பெண்ணின் பெயரை போட்டு, அவளுடைய அந்த பிரிவினை போட்டு, இத்தனை பவுன் அவங்களுக்கு வந்து இவ்வளவு ரூபாய் கிடைக்கும். சொந்த வீடு, இது அது இதுன்னு ஏதோ போட்டு உங்களை ஒரு டவுரிய வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா, அது ஒரு தப்பு அப்படின்னு சொல்றது செக்ஷன் 4A. பேன் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட பார்த்துட்டு இருக்கோம். செக்ஷன் 4 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ 4A வந்து பேன் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். வாட் வுட் பி அமௌண்டிங் டு அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் டவுரி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா எல்லா விளம்பரமும் திருமணத்திற்காக விளம்பரப்படுத்துவது என்பது வேறு. திருமணத்திற்காக விளம்பரப்படுத்துவது என்பது வேறு. ஆனா டவுரிய விளம்பரப்படுத்தி அது மூலியமாக ஒரு திருமணத்தை நடத்துவது என்பது வேறு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். செக்ஷன் 4A பேன் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். இஃப் எனி பர்சன் ஏ ஆஃபர்ஸ் த்ரூ எனி அட்வர்டைஸ்மெண்ட் இன் எனி நியூஸ் பேப்பர். ஆஃபர் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? ஆஃபர் என்றால் எனக்கு இந்த பெண்ணை நீங்க கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சம் கைண்ட் ஆஃப் அன் ஆஃபர் இன் கன்சிடரேஷன் ஆஃப் மேரேஜ். தட் இஸ் வாட் இஸ் பேண்ட் அண்டர் செக்ஷன் 4A. If any person A offers through any advertisement in any newspaper, periodical, journal, or through any other media, any share in his property or of any money, or both as a share in any business or other interest as consideration of the marriage of his son or daughter or any other relative. ஒண்ணு எது தடை செய்யப்பட்டிருக்கு? எவர் ஒருவர் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக திருமணத்திற்காக இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கொடுக்கப்படும், அல்லது நம்ம சுயம்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்திருப்போம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா விளம்பரம் கொடுக்கப்பட்டிருக்கும். பெண்ணை கட்டினவர்களுக்கு 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. அது சினிமாவிற்கு வேண்டுமென்றால் சரியாக இருக்கலாம். ஆனால் என்ன கிடையாது. இட் இஸ் ப்ராஹிபிட்டட் அண்டர் செக்ஷன் 4A. சரியா? தென் செக்ஷன் 4B. 4A உடைய கேபிட்டல் A உடைய சப்செக்ஷன் B. Prints or publishers or circulates any advertisement referred to in clause A. ஸோ அப்போ மேல எவர் ஒருவர் ஆஃபரை கொடுக்குறாரோ அவருக்கும் இந்த இந்த ப்ரொவிஷன் கீழே வராரு. 2வது கேட்டகரியில அப்படி கொடுக்கப்பட்ட அந்த ஆஃபரை பிரிண்ட் பண்றவங்க, பப்ளிஷ் பண்றவங்க, சர்க்குலேட் பண்ணக்கூடிய அந்த நியூஸ் பேப்பர் ஆர் ஜேர்னல் ஆர் பீரியாடிக்கல் ஆர் எனி அதர் மீடியா, தே வுட் ஆல்சோ பி கம்மிங் அண்டர் திஸ் பர்டிகுலர் செக்ஷன். சரியா? He shall be punished with imprisonment for a term which shall not be less than 6 months but which may extend to 5 years. அப்ப 3 செக்ஷன் தான் ஞாபகம் வச்சுக்கணும். செக்ஷன் 3ல நாட் லெஸ் தென் 5 இயர்ஸ். ஒருத்தர் வந்து கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி அப்படின்னாலே குறைந்தபட்சம் 5 வருடங்கள் தண்டனை. 2வது கேட்டகரி என்னது? டிமாண்ட் ஆஃப் டவுரி. அதற்கு என்ன தண்டனை பார்த்தோம்? ஷால் நாட் பி லெஸ் தென் 6 months பட் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 2 இயர்ஸ். இப்போ இந்த 3வது கேட்டகரி அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷால் நாட் பி லெஸ் தென் 6 months பட் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 5 இயர்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு கீழே வரும். ஆர் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 5,000 rupees. சரியா? ப்ரொவைடட் தட் அதேதான் கோர்ட் வந்து இஃப் இட் ஃபீல்ஸ் தேர் இஸ் சம் அடிக்வேட் ரீசன்ஸ் இட் மே to be recorded in the judgment impose sentence of imprisonment less than 6 months. சரியா? ஸோ இது வந்து செக்ஷன் 4 பேன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். அதுக்கு அடுத்து 4A அப்புறமா வரக்கூடியது 4B. 4B வந்து என்ன அப்படின்னு பார்த்தா செக்ஷன் 4A பேன் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். அதுக்கு அடுத்து செக்ஷன் 5. செக்ஷன் 5 வந்து அக்ரிமெண்ட். செக்ஷன் 3ல இருந்து செக்ஷன் 5 வரைக்குமே என்னது? எதெல்லாம் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 5 வந்து அக்ரிமெண்ட் ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி டு பி வாய்ட். அப்போ கல்யாணத்தின் போது உங்க அப்பா வந்து உனக்கு அந்த மாதிரி மயில் வச்ச மோதிரம் போடுறேன்னு சொன்னாரு 5 பவுன்ல, எனக்கு போடல. அப்போ நீ போய் அதை வாங்கிட்டு வா, நான் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க, இந்த கல்யாணம் ஆன 3 மாசத்துல நான் போட்டுறேன், இல்லைன்னா தலை தீபாவளிக்கு வரதுக்குள்ள போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த அக்ரிமெண்ட் என்னது? இட் இஸ் அன்லாஃபுல். ஸோ அன்லாஃபுல் அக்ரிமெண்ட் இஸ் வாய்ட். அது கான்ட்ராக்ட் ஆக்ட் கீழேயும் வரும். இந்த ஆக்ட்ல எக்ஸ்க்ளூசிவா சொல்லப்பட்டிருக்கு செக்ஷன் 5ல.
agreement for giving or taking dowry to be void. Any agreement for the giving or taking of dowry shall be void. நான் வரதட்சணை கொடுப்பேன் என்று சொல்வதோ வரதட்சணையை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்வதோ அதற்காக போடக்கூடிய ஒப்பந்தங்கள் சட்டத்தின்படி செல்லாததாக கருதப்படும். இது செக்ஷன் 5. தென் செக்ஷன் 6. செக்ஷன் 6 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, dowry to be for the benefit of his wife or her heirs. இப்ப இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணின் திருமணத்திற்காக வரதட்சணையாக வாங்கப்படக்கூடிய அந்த நகைகளை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 6. அது யாருக்கிட்ட திருப்பி கொடுக்கணும், எத்தனை காலத்துக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 6. நார்மலா என்ன சொல்றாங்கன்னா 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. திருமணத்திற்கு முன்பு கொடுக்கப்பட்ட அந்த வேல்யூபிள் செக்யூரிட்டியாகவோ அல்லது ப்ராப்பர்ட்டியாகவோ இருந்தால் அது கொடுத்த நாளிலிருந்து 3 மாதத்திற்குள் திருப்பி கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது திருமணத்தின் அன்றோ அல்லது திருமணம் முடிந்த பிறகோ கொடுத்திருந்தால் அதிலிருந்து 3 மாதத்திற்குள் திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி ஒரு மைனருடைய திருமணத்திற்காக ஒரு மைனர் பெண்ணின் திருமணத்தின் போது கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த மைனர் பெண் மேஜராக ஏஜ் அட்டைன் பண்ண அந்த 21 வயசுக்கு அப்புறமா அதுல இருந்து 3 மாசத்துக்குள்ள திருப்பி கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கொடுக்காத பட்சத்தில் அதற்கான தண்டனை என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் இந்த செக்ஷன் 6ல சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 6 என்னது, டவுரி டு பி பெனிஃபிட் ஃபார் த வைஃப் ஆர் ஹேர் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த காலகட்டத்திற்குள் அந்த பெண் இறந்து விடுகிறாள். அப்ப அந்த பெண்ணுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் இல்லையா? அப்ப அந்த பெண்ணினுடைய அந்த டவுரி யாருக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணிற்கு குழந்தை இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு போக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவளின் பெற்றோருக்கு போக வேண்டும், அல்லது அவளது குடும்பத்தினருக்கு திருமணத்திற்கு முன்பு அவளுக்கு இருந்திருப்பா இல்லையா அவங்களுக்கு திரும்ப அது போய் சேரணும் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 6. செக்ஷன் 6 dowry to be for the benefit of wife or her heirs. Subsection 1 where any dowry is received by any person other than the woman, where dowry is received by any person other than the woman in connection with whose marriage it is given, that person shall transfer it to the woman அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு விஷயம் அந்த பெண்ணிற்கு கொடுக்காமல் அந்த பெண்ணிற்கு நேரடியாக அவள் வைத்திருந்தாள் அப்படிங்கிறா அது வேற. அப்படி இல்லாம அதை என்ன பண்றாங்க, ஒரு லாக்கர்ல வாங்கி வைக்கிறாங்க. அது இன்னொருத்தர் அந்த ஆணின் குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருவர் அந்த பெண் பயனளிக்காத வகையில் அந்த வரதட்சணையை வாங்கி இருந்தால் அதை அந்த பெண்ணிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏ if the dowry was received before marriage within 3 months after the date of marriage அப்படின்னு சொல்றாங்க. then B if the dowry was received at the time or after the marriage within 3 months after the date of its receipt. ஸோ அதுதான் சொல்லுங்க, வரதட்சணை திருமணத்திற்கு முன்பு கொடுத்திருந்தால் திருமணம் நடந்து 3 மாதத்திற்குள் திருப்பி கொடுத்து விட வேண்டும் அந்த பெண்ணிற்கு. திருமணத்தின் அன்றோ அல்லது திருமணத்திற்கு பிறகோ கொடுத்திருந்தால் வாங்கிய நாட்களிலிருந்து 3 மாதத்திற்கு திருப்பி கொடுத்திட வேண்டும். then C if the dowry was received when the woman was a minor within 3 months after she has attained the age of 18 years அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவள் 18 வயது அந்த மெஜாரிட்டி ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து 3 மாசத்திற்குள் திருப்பி கொடுத்திட வேண்டும். and pending such transfer shall hold it in trust for the benefit of the woman. அதுவரை ஒரு ட்ரஸ்ட் எப்படி பெனிஃபிஷியரிக்கு போக வேண்டிய ஒரு ப்ராப்பர்ட்டியை ஹோல்டு பண்ணி வச்சுட்டு போறோம் அந்த ரைட்ஸ்ல தான் ஒரு நபர் அதை வைத்துக் கொண்டிருக்க வேண்டுமே தவிர தன் சுய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அதை செலவிட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Subsection 2 if any person fail to transfer any property as required by subsection 1 within the time limit specified therefore as required by subsection 3 or as required by subsection 3 he shall be punishable with imprisonment for a term which shall not be less than 6 months but which may extend to 2 years or with fine which shall not be less than 5,000 rupees but which may extend to 10,000 rupees or with both அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை மீறுவதற்கான தண்டனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மாதத்திலிருந்து 2 வருடங்களுக்குள் அதற்கான சிறை தண்டனையும் அதே மாதிரி 5,000 ரூபாய்க்கு குறையாத அபராதமும் 10,000 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய அபராதமும் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. The third category என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா subsection 3 the case where the woman dies before receiving the dowry as mentioned in subsection 1. அப்ப அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த பெண் இறந்து விடுகிறாள் அதை பத்தி சொல்றதுதான் subsection 3. where the woman entitled to any property under subsection 1 dies before receiving it, the heirs of the woman shall be entitled to claim it from the person holding it for time being, provided that where such woman dies within 7 years of her marriage, otherwise than to normal causes, such property shall அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்செக்ஷன் 3ல அந்த பெண் இறந்து விடுகிறாள். அந்த பணத்தை பெறுவதற்கு முன் அப்படின்னு சொன்னால், அந்த பெண்ணின் வாரிசுதாரர்களுக்கு அது போய் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அந்த பெண் 7 வருடத்திற்குள் திருமணமாகி 7 வருடத்திற்குள் அன்நேச்சுரல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இயற்கை மரணம் அடையாமல், வேற ஏதோனும் ஒரு வகையில் மரணம் அடைந்து விட்டால் தூக்கிட்டுக் கொள்கிறாள் அல்லது ஒரு தீக்கு இரையாகி விடுகிறாள். செல்ஃப் இம்மோலேட்டட் அந்த மாரி ஏதாவது ஆகுது அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த மாரியான சம்பவங்கள்ல அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி டிப்ரைவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஃப் ஷி ஹாஸ் நோ சில்ட்ரன் திஸ் இஸ் த கேஸ் வேர் த வுமன் டைஸ் வித்தின் 7 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், டு ஹர் ஹேர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். அந்த பெண் இறந்து விட்டால் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண் 7 வருடத்திற்குள் இறந்து விட்டால், நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இறந்து விட்டால் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஃப் ஷி ஹாஸ் நோ சில்ட்ரன் டு பி டிரான்ஸ்ஃபர்ட் டு ஹர் பேரண்ட்ஸ், ஆர் பி if she has children to be transferred to such children and pending such transfer be held in trust for such children அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி எப்படி இருந்தாலும் ஒரு தாய் இறந்து விட்டாள் அப்படின்னு சொன்னால் அவளுடைய அந்த பணம் வந்து அவளுடைய குழந்தைக்கும் அவளுடைய பெற்றோருக்கும் போய் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த லாஸ்ட் செக்ஷன் 3A. இப்போ ஒரு நபர் மேற் சொன்ன வகையில பணத்தை கொடுக்கல, அதனால அந்த டௌரியா அந்த வேல்யூபிள் செக்யூரிட்டியை கொடுக்கல, அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்கல, அதற்காக தண்டனை பெற்றிருந்தால் அப்போ அந்த தண்டனை விதிக்கக்கூடிய நீதிமன்றமே என்ன பண்ணலாம், அந்த டௌரிய அந்த கரெக்டான பர்சன்ஸ்க்கு போய் சேருவதற்கான உத்தரவினை பிறப்பித்து அந்த உத்தரவினை நிவர்த்தி செய்து கொடுப்பதற்கான அந்த அதிகாரம் அந்த நீதிமன்றத்திற்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் 3A. ஏன்னா அது வந்து மறுபடியும் அவர்களுக்கு வந்து ஒரு டபுள் ஜியோபார்டி மாதிரி அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு அது மேல ஒரு ஆர்டர் வாங்கி அப்புறம் அது நடைமுறைக்கு வந்து அது இன்னும் பல சிக்கல்களை வழிவகுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, இப்படி ஒரு ப்ரொவிஷனை வச்சிருக்காங்க. The court shall in addition to awarding punishment, the court shall in addition to awarding the court shall in addition to awarding punishment shall transfer the property to such woman or as the case may be the heirs, parents or children within such period as may be specified in the order, and if such person fails to comply within the period so specified, the amount equal to the value of the property may be recovered from him as if it were fine imposed by such court and paid to such woman or her heirs as the case may be அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த இது வந்து என்னது, subsection 3A of section 6. subsection 4 வந்து nothing in this section shall affect the provisions of section 3 or section 4 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இதுல கொடுக்கக்கூடிய தண்டனையினால மேற்கொண்டு செக்ஷன் 3லயோ இல்ல செக்ஷன் 4லயோ தண்டனை கொடுக்க கூடாது அப்படிங்கிற அவசியம் கிடையாது. செக்ஷன் 6ல இம்போஸ் பண்ற தண்டனைங்கிறது வேறு, செக்ஷன் 6ல இம்போஸ் பண்ணக்கூடிய தண்டனைங்கிறது வேறு அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆஸ்பெக்ட். சரியா? தென் செக்ஷன் 7. செக்ஷன் 7 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ். இந்த ஆக்ட் கீழே ஒருத்தர் வந்து ஒரு செக்ஷன்ல வந்து புக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் வுட் பி காக்னிசபிள் அஃபென்ஸ் அண்ட் இட் வுட் பி a நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஒரு என்ன சொல்றாரு, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு செக்ஷன் 3ல டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல என் மேல வந்து கேஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும், யூ ஹேவ் டு ப்ரிஃபர் an anticipatory bail because it is a நான் பெயிலபிள் அஃபென்ஸ் at any time you may be arrested அப்படிங்கறத அவங்களுக்கு நீங்க சொல்லணும். செக்ஷன் 7 காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ். subsection 1 notwithstanding anything contained in the code of CRPC, A, no court inferior to the metropolitan magistrate or a judicial magistrate of the first class shall try any offense under this act அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பார்ப்போம் இல்லையா, கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸ்ல அஃபென்சஸ் ட்ரையபிள் பை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு அர்த்தம். தென் பி, no court shall take cognizance of an offense under this act except upon 1, its own knowledge or a police report which constitutes such offense. போலீஸுடைய அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையிலோ அல்லது தானாக தனக்கு தெரிந்த தகவலின் அடிப்படையிலோ என்ன பண்ணலாம், காக்னிசன்ஸ் எடுக்கலாம். That 2, a complaint by the person aggrieved by the offense or parent or other relative of such person or by any recognized welfare institution or organization. யாருக்கு லோக்கல் ஸ்டாண்டை இருக்கு நீதிமன்றத்தை அணுகுவதற்கு அப்படின்னு பார்த்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கோ அவளது பெற்றோருக்கோ அல்லது அவளது உறவினருக்கோ அல்ல அது போன்ற ஒரு ரெக்கக்னைஸ்ட் வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷன் நல அமைப்புகளுக்கோ இந்த மாதிரியான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அதே மாதிரி நம்ம பார்த்திருப்போம் சிஆர்பிசில என்ன பார்த்திருப்போம்,
சென்டென்ஸ் டு பி இம்போஸ்ட் பை த கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு 5 வருஷம் தண்டனை விதிக்கக்கூடிய அந்த அதிகாரம் இல்லாம இருக்கும். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு 5 வருஷம் தண்டனை விதிக்கக்கூடிய அதிகாரம் இல்லாம இருக்கும். அதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் இந்த சப்செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 C-ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஷால் பி லாஃபுல் ஃபார் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆர் JM of the first class to pass any sentence authorized by this act on any person convicted of an offenses under this act அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்ப என்ன அர்த்தம்? அது அதிகமாக இருந்தாலும் கூட அந்த அத்தகைய தண்டனையை இந்த சட்டம் அனுமதித்திருந்தால் அதுபடி அவர்கள் விதிக்கலாம். யாரு? அந்த JM of first class-ஓ அல்லது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டோ விதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அதுக்கப்புறமா ரெகக்னைஸ்டு வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷன்னா என்ன அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. தட் ஷுட் பி ரெகக்னைஸ்டு பை ஆர் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. தென் வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்குல ஒரு பாதிக்கப்பட்ட நபர் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்திற்காக அவரை ஒரு குற்றம் அவர் மீது தனியாக ஒரு நடவடிக்கை எடுப்பது ப்ராஹிபிட் பண்ணிட்டாங்க. Notwithstanding anything contained in any law for the time being in force, a statement made by the person aggrieved by the offense shall not subject to such person to a prosecution under this act அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட நபர் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில், இந்த சட்டத்திற்கு கீழ் அவர் கொடுக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. Then the last and important section என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 8B டவுரி ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரியா? செக்ஷன் 8 வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்சஸ். என்ன இந்த அஃபென்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நான் பெயிலபிள், நான் காம்பவுண்டபிள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதற்காகலாம் அப்படின்னு பார்த்தால், இந்த வழக்கு இந்த ஆக்ட் கீழே ஒரு வழக்கை விசாரிக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷனோட ஆஃபீஸர் வந்து அந்த அதிகாரம் வந்து எத்தகைய அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு நான் காக்னிசபிள் அஃபென்ஸை ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸை ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸை ஒரு நான் பெயிலபிள் அண்ட் நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸை எப்படி விசாரிக்கலாமோ அப்படி விசாரிக்கலாம். அதுல அரெஸ்ட் பண்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருந்தால் அதன்படி இந்த அஃபென்சஸ் அண்டர் திஸ் ஆக்டையும் அவங்க என்ன பண்ணலாம்? அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இட் இஸ் என்னது அஃபென்சஸ் அண்டர் திஸ் ஆக்ட் வந்து நான் காம்பவுண்டபிள், நான் பெயிலபிள் அண்ட் காக்னிசபிள். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ நான் காம்பவுண்டபிள் அப்படின்னு சொல்லும்போது என்னது? சமரசமாக செல்வதற்கு வழிவகை கிடையாது. அப்போ டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் கீழே ஒரு அஃபென்ஸர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த பெண் நினைத்தால் அந்த வழக்கை திரும்ப பெற்றுவிட முடியுமா? சின்ஸ் இட் இஸ் நான் காம்பவுண்டபிள், ஒன்லி ஷீ கேன் பி அலோடு டு டர்ன் அவுட் டு பி அ ஹாஸ்டைல் விட்னஸ். சாட்சியமாக அவரை ஏற்று அனுமதித்து அது பிறல் சாட்சியாக மாறி அந்த சாட்சியம் ரெக்கார்ட் பண்ணி தான் அந்த வழக்குடைய இதை வந்து என்ன பண்ண முடியும்? முடிவுக்கு கொண்டு வர முடியுமே தவிர அவர்களாக என்ன பண்ண முடியாது? காம்பவுண்டிங் பெட்டிஷன் போட்டு பண்றத செக்ஷன் 8 அனுமதிக்காது. பிகாஸ் இட் இஸ் அ நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். சமரசம் செய்ய முடியாத வழக்கு, சமரசம் செய்ய முடியாத சட்டப்பிரிவுகள் அது. அதே மாதிரி இட் இஸ் நான் பெயிலபிள் அண்ட் இட் இஸ் ஆல்சோ காக்னிசபிள் அஃபென்ஸ். சரியா? அதே மாதிரி செக்ஷன் 8A என்னன்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வித் ரிகார்ட் டு எனி ப்ராசிக்யூஷன் அண்டர் செக்ஷன் 3 ஆர் செக்ஷன் 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஆன் த பர்சன் அகைன்ஸ்ட் ஹூம் த அக்யூசேஷன் இஸ் மேட். யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கோ அந்த நபருக்கு தான் அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து இருக்கு. தென் செக்ஷன் 8B டவுரி ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர், அவருடைய அதிகாரம் என்ன அப்படின்னு சொல்றது செக்ஷன் 8B. ஸோ செக்ஷன் 8Bல ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் டவுரி ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர்ஸை நியமிக்கலாம், அவர்களுடைய அந்த ஆள்வரம்பு ஜூரிஸ்டிக்ஷன்ஸை தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்றது சப்செக்ஷன் 1. சரியா? தென் சப்செக்ஷன் 2 அவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆர் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சப்செக்ஷன் 2 கீழே 4 பவர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஏ டு சி த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட் ஆர் கம்ப்ளைண்ட் வித். இந்த சட்டத்தின் செயல்பாடுகள் சரியான முறையில் போய் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய அந்த பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தென் பி டு பிரிவென்ட் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் த டேக்கிங் ஆர் அபேட்டிங் த டேக்கிங் ஆஃப் ஆர் த டிமாண்டிங் ஆஃப் டவுரி. அப்போ அவர்களுக்கு தெரிய வரும் பொழுது அதை தடுக்கலாம். எப்போ தடுக்கலாம்? அந்த ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுதே தடுக்கலாம். சரியா? அந்த திருமணத்திற்கு பிறகு நடவடிக்கை எடுப்பது, புகார் கொடுப்பது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் இல்லாம அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் இல்லாம இவங்களவே என்ன பண்ணலாம்? ஒரு தகவல் வருது, அந்த தகவலின் அடிப்படையில வரதட்சணை கேட்பதையோ அல்லது கொடுப்பதையோ அல்லது டிமாண்ட் பண்றதையோ கூட என்ன பண்ணலாம்? ஷீ கேன் பிரிவென்ட் அப்படின்னு சொல்றாங்க.
Then C, to collect such evidence for prosecution of persons committing with the offenses. தேவைப்படக்கூடிய அந்த ஆதாரங்களை சேகரிப்பது, சாட்சியங்களை சேகரிக்கக்கூடிய பணிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. Then D, to perform such additional functions as may be assigned by the government under this act. Then subsection 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கம் நினைத்தால் மாநில அரசாங்கம் கெசட் வெளியீடு மூலியமாக இந்த டவுரி ப்ராவிஷன் ஆபீசருக்கு, ஒரு போலீஸ் ஆபீசருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அத்தகைய அதிகாரங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எது மாதிரினா, தேவைக்கு ஏற்ற மாதிரி. இட் சப்ஜெக்ட் டு த லிமிடேஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஸ் மே பி ஸ்பெசிஃபைட் பை ரூல்ஸ் மேட் அண்டர் திஸ் ஆக்ட் அப்படின்னு. டவுரி ப்ராவிஷன் ஆபீசருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா தன்னுடைய அபிஷியல் கெசட்ல வெளியிடுறது மூலியமா ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தேவையான அதிகாரம் என்னவோ வித் ரிகார்ட் டு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட், அந்த அதிகாரத்தை வழங்கலாம் அப்படின்னு சொல்றது சப்செக்ஷன் 3. தென் சப்செக்ஷன் 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்வைசரி போர்டு அப்படிங்கிற ஒரு போர்டை டவுரி ப்ராஹிபிஷனுடைய ஆஃபீஸருடைய அவருடைய செயல்பாட்டிற்கு அவருக்கு சில சந்தேகங்கள் வருது, இல்ல ஒரு சில விஷயங்கள்ல போதுமான கிளாரிபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அவர் அந்த அட்வைஸை பெறுவதற்காக என்ன பண்ணலாம், சில அட்வைசரி போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணலாம். அந்த அட்வைசரி போர்டுல 5 சோசியல் ஒர்க்கர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல 2 பேர் வந்து பெண்ணாக இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் 2 ஷால் பி உமன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இப்போ இவர்கள் வந்து இந்த டவுரி ப்ராவிஷன் ஆஃபீஸருக்கு தேவைப்படக்கூடிய அந்த இன்புட்ஸை கொடுக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 8. தென் செக்ஷன் 9 அண்ட் செக்ஷன் 10 வந்து பவர் டு மேக் ரூல்ஸ். தட் இஸ் செக்ஷன் 9 இஸ் வித் ரிகார்ட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் பவர் டு மேக் ரூல்ஸ். அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, சப்செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 3ல டவுரி கொடுக்கணும் அல்லது வாங்கணும் அப்படின்னு சொன்னா அது பிரசன்ஸ்லாம் அப்ளை ஆகாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். கிஃப்ட் வாலண்டரியா எந்த டிமாண்டும் இல்லாம கொடுக்கக்கூடிய கிஃப்ட் வந்து அப்ளை ஆகாது. கஸ்டமரி பிராக்டிஸ்ல கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டும் அப்ளை ஆகாதுங்கிறத பார்த்தோம். அது சம்பந்தப்பட்ட லிஸ்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த லிஸ்ட்ல என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும், என்னென்ன ஹெட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு, செக்ஷன் 9 கீழே. செக்ஷன் 10 வந்து பவர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் டு மேக் ரூல்ஸ். ஸோ அதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டவுரி ப்ராஹிபிஷன் ஆஃபீஸருடைய அந்த அதிகாரங்கள், அதே மாதிரி அந்த அட்வைசரி போர்டுடைய அதிகாரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வித் ரிகார்ட் டு ஆபரேட்டிவ் ஆர் ப்ரொசீஜரல் போர்ஷன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணக்கூடிய அதிகாரம் செக்ஷன் 10ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பெனால்டி அண்ட் செக்ஷன் 3, 4 அதுக்கு கீழே வரக்கூடிய அந்த அதிகாரங்கள் செக்ஷன் 9ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961 சாரகாம்சம். ஸோ இதுல என்னென்னலாம் மெயினா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், டவுரி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன் வித் ரிகார்ட் டு மேரேஜ் எனி டிமாண்ட் மேட் பை ஒன் பார்ட்டி டு த அதர் பார்ட்டி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் பார்த்தோம். இப்போ பி ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி, வேல்யூபிள் செக்யூரிட்டி அதெல்லாம் பார்த்தோம். செக்ஷன் 3ல பெனல்டி ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி ரெண்டுமே தப்பு தான் அப்படிங்கிறது செக்ஷன் 3ல பார்த்தோம். செக்ஷன் 4ல பெனல்டி ஃபார் டிமாண்டிங் டவுரி அப்படின்னு பார்த்தோம். வரதட்சணை கொடுப்பது வாங்குவது குற்றம் என்பது போல வரதட்சணையை கேட்பதே குற்றம் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 4ல பார்த்தோம். செக்ஷன் 5ல எனி அக்ரிமெண்ட் ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி இஸ் வாய்ட் அப்படிங்கிறத செக்ஷன் 5ல பார்த்தோம். தென் செக்ஷன் 6ல என்ன பார்த்தோம், பேன் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் பார்த்தோம். ஒரு சில விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. நாட் ஓன்லி பர்சன் ஹூ இஸ் ஆஃபரிங் தட் அட்வர்டைஸ்மெண்ட் பை மேக்கிங் தன் ஆஃபர், அது மட்டும் தப்பு கிடையாது. ஒன் ஹூ இஸ் பப்ளிஷிங், பிரிண்டிங் அண்ட் சர்க்குலேட்டிங் சச் அட்வர்டைஸ்மெண்ட் தேர் ஆல்சோ prohibited under செக்ஷன் 6 அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறமா என்ன பார்த்தோம், அப்புறம் நம்ம டவுரி ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர், அதுக்கப்புறமா இன்னும் சில செக்ஷன்ஸை பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961. ஸோ இப்போ அடுத்து நம்ம ஷார்ட்டா பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. ஸோ சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆல்சோ அப்ளைஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஏ காமன் திங். ஸோ சில மாநிலங்கள்ல சில நாட்கள்ல அது நடைமுறைக்கு வந்திருக்கலாம், ஆனாலும் கூட அது யூனிவர்சலா இட் அப்ளைஸ் டு ஆல் ஸ்டேட்ஸ். சரியா? அதுல வந்து திருமண வயது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமண வயது சைல்டு மேரேஜ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஆணின் திருமண வயது என்ன, பெண்ணின் திருமண வயது என்னங்கிறது நமக்கு தெரியும். அந்த 21, 18 அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதற்கு கீழே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நபர்கள் எல்லாம் சில்ட்ரன் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே இந்த ஆக்டுக்கு கீழே வருவாங்க. அப்ப இந்த ப்ராவிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட்ல என்ன விஷயங்கள்லாம் முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சைல்டு மேரேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் என்னது, இது ஒரு சமூகத்தின் ஒரு அவல நிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைல்டு மேரேஜ் வந்து வாய்டபிள் மேரேஜ். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இட் இஸ் நாட் வாய்ட் அப் இனிஷியோ, பட் இட் இஸ் வாய்டபிள். அப்போ அட் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எய்தர் பார்ட்டி டு த மேரேஜ், அந்த 2 நபர்களில் யாராவது ஒருவர் ஒரு மனுவினை அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல தாக்கல் செய்யணும். எவ்வளவு காலத்துக்குள்ள தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறது அந்த சட்டத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் மனுவை தாக்கல் செய்து தங்கள் திருமணத்தை வாய்ட் மேரேஜாக, நல் அண்ட் வாய்டாக ஒரு உத்தரவினை பெற்றுக் கொள்ளலாம். சரியா? ஒரு மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னாலே வித் ரிகார்ட் டு திஸ் பர்டிகுலர் ஆக்ட் பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. சில சில மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ்ல ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற இதுக்கு கீழே ஃபேமிலி கோர்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருந்தா அப்போ அது ஃபேமிலி கோர்ட்ஸை குறிக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 21 செக்ஷன் இருக்கு. ப்ராவிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. அந்த 21 செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆக்ட் வந்து ஒரே ஒரு பாண்டிச்சேரியில ரெனக்டன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த ஆக்ட் அப்ளை ஆகாது. ரெனக்டன்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரி அவங்களுக்கு மட்டும் இது அப்ளை ஆகாது. செக்ஷன் 2 வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் செக்ஷன். அப்போ சைல்டுனா யாருங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். த சைல்டு வித் ரிகார்ட் டு திஸ் ஆக்ட் இஸ் இஃப் எ மேல் ஹூ ஹஸ் நாட் கம்ப்ளீட்டட் 21 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அண்ட் இஃப் எ ஃபீமேல் ஹூ ஹஸ் நாட் கம்ப்ளீட்டட் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ங்கிறது தான் சைல்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சைல்டு மேரேஜ் அப்படின்னா என்ன? செக்ஷன் 2B அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன்ஸ் அ மேரேஜ் டு விச் எய்தர் ஆஃப் த கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸ் இஸ் அ சைல்டு, எய்தர் த பிரைட் ஆர் பிரைட் க்ரூம் இஸ் அ சைல்டு அப்படின்னு சொன்னால் அது சைல்டு மேரேஜ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வரும். அப்போ ஒருவர் மட்டும் மேஜரா இருக்காரு, இன்னொருத்தர் சைல்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் இந்த ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். செக்ஷன் 2B கீழே. சரியா? தென் செக்ஷன் 2C இஸ் கான்ட்ராக்டிங் பார்ட்டி அப்படின்னு சொல்லும் போது, கான்ட்ராக்டிங் பார்ட்டி அப்படின்னா யாருடைய திருமணம் நடக்க போகிறதோ, whose மேரேஜ் இஸ் கோயிங் டு பி சாலம்னைஸ்ட் அப்படின்னு சொல்றோமோ இந்த ஆக்ட் கீழே அதுதான் கான்ட்ராக்டிங் பார்ட்டி டு த மேரேஜ் அப்படின்னு அர்த்தம். மீன்ஸ் எய்தர் ஆஃப் த பார்ட்டிஸ் whose marriages are about there to be solemnized. தென் 2D என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர். அங்க நம்ம டவுரி ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர் பார்த்தோம் இல்லையா செக்ஷன் 8B அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு இது வந்து சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 1 கீழே நியமிக்கப்படக்கூடிய ஒருவர். ஸோ அவருடைய அதிகாரம் மற்ற விஷயங்களை நம்ம பார்ப்போம். தென் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா என்ன, அதுக்கப்புறமா லாஸ்டா மைனர்னா என்ன, 2E டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், 2F மைனர். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர் ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் செக்ஷன் 3க்கு கீழே ஃபேமிலி கோர்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்களோ அங்க அந்த ஃபேமிலி கோர்ட் தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக கருதப்படும். மற்ற ஏரியாங்கள்ல என்னது அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த பிரின்சிபல் சிவில் கோர்ட்டை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 3 வந்து பாத்தீங்கன்னா சைல்டு மேரேஜ் டு பி வாய்டபிள் அட் த ஆப்ஷன் ஆஃப் கான்ட்ராக்டிங் பார்ட்டி பீயிங் அ சைல்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ வாய்டபிள் அப்படிதானே தவிர இட் இஸ் நாட் வாய்ட் அப் இனிஷியோ. சரியா? அப்ப சைல்டு மேரேஜ் இஸ் அ வேலிட் மேரேஜ் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வேலிட் மேரேஜ். சப்செக்ஷன் 1 every child marriage whether solemnized before or after the commencement of this act shall be voidable at the option of the contracting party who was a child at the time of marriage. இப்போ டவுரி ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர்ல யாரெல்லாம் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவர் தான் அந்த ஆக்ட்ல வழக்கை விசாரிப்பதற்கான ஒரு நீதிபதி ஜுடிஷியல் ஆஃபீஸர் அப்படிங்கறத பார்த்தோம். இங்க யாரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இங்க ஒரு கம்ப்ளைண்ட்டோ இல்ல ஏதோ ஒரு இது பண்ணோம் அப்படின்னா யார் கொடுக்க முடியும்? கான்ட்ராக்டிங் பார்ட்டி தான் கொடுக்க முடியும். அங்க அப்படி கிடையாது. அந்த பிரைடோ அல்லது பிரைட் குரூமோ அல்லது அவர்களுடைய பெற்றோரோ அல்லது அவர்களுடைய உறவினரோ அல்லது வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் ரெகக்னைஸ்டு பை த ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் கிவ் அ கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி கோர்ட் எப்படி காக்னிசன்ஸ் எடுத்துக்கலாம்? பை ஈவன் அன் இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு பை இட்ஸ் ஓன் மோஷன் அல்லது பை போலீஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ஸோ அல்லது பாதிக்கப்பட்ட நபர்களுடைய கம்ப்ளைண்ட் அந்த நபர் அல்லது அவர் பெற்றோர் அல்லது உறவினர் மற்ற முறையில வரக்கூடிய கம்ப்ளைண்டின் அடிப்படையில பண்ணலாங்கிறத பார்த்தோம். சரியா? அதே மாதிரி இந்த பெட்டிஷனை கொடுக்கும் பொழுது அந்த ஒரு பெண்ணோ ஆணோ மைனரா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்காக அவருடைய கார்டியன் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாமன்கிளேச்சர் போட்டிருப்போம் பெட்டிஷன்ல. அவர்கள் வந்து இவர்களுக்காக அந்த மனுவினை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றது 3 subsection 2. சரியா? by either guardian or next friend along with the child marriage prohibition officer, they should file a petition on behalf of the minor. Then subsection 3 of section 3. இப்போ இந்த இந்த லிமிட்டேஷன் எத்தனை நாளுக்குள்ள இந்த
மேரேஜை நல்ல அண்ட் வாய்ட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி சொல்லி போட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தின் 2 இயர்ஸ் ஆஃப் கம்ப்ளீட்டிங் மெஜாரிட்டி, அதுதான் சப்செக்ஷன் 3ல சொல்லப்படுது. பெட்டிஷன் அண்டர் திஸ் செக்ஷன் மே பி ஃபைல்ட் அட் எனி டைம் பட் பிஃபோர் த சைல்டு ஃபைலிங் த பெட்டிஷன் கம்ப்ளீட்ஸ் 2 இயர்ஸ் ஆஃப் அட்டைனிங் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆணாக இருந்தால் அவர் 23 வயதை அடைவதற்குள் அவர் என்ன பண்ணிருக்கணும், தன் திருமணம் செல்லாது அப்படிங்கிற இந்த ஆஸ்பெக்ட்ல போடலாம். அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் 20 வயதிற்குள்ளாக போட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்ப அதற்கு மேல அவங்களுக்கு தீர்வு கிடையாதா அப்படின்னு பார்த்தா இந்த கிரவுண்ட்ல தீர்வு கிடையாது. நம்ம ரெகுலர் மேரேஜ்ல என்ன கிரவுண்ட்ஸ் இருக்கோ ஃபார் டிசொல்யூஷன் ஆஃப் மேரேஜ், டைவர்ஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கோ அதற்கு கீழே அவங்க மனுவினை தாக்கல் செய்யலாம். சரியா? தென் சப்செக்ஷன் 4 ஆஃப் செக்ஷன் 3 இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்லிட்டியை டிக்ளேர் பண்றாங்க கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு சொன்னால் அந்த மனுவோடு சேர்த்து இந்த திருமணத்தின் போது அவர்களுடைய அந்த பொருள், பணம், அந்த யுட்டென்சில்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான உத்தரவினையும் சேர்த்து பிறப்பிக்கலாம். அல்லது அதற்கு ஈக்குவலண்டான ஒரு அமௌண்ட்டை ஒரு நபர் இன்னொரு நபருக்கு கொடுக்க வேண்டிய உத்தரவினை பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனதர் லிட்டிகேஷனை தவிர்ப்பதற்காக, மல்டிபிள் லிட்டிகேஷனை தவிர்ப்பதற்காக இத்தகைய ப்ரொவிஷன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? while granting a degree of subsection 4 of section 3, while granting a degree of nullity under this section, the district court shall make an order directing both the parties to the marriage and their parents or their guardians to return the other party, his or her parents or guardian, as the case may be, the money, valuables, ornaments and other gifts received on the occasion of the marriage by them from the other side, or an amount equal to the value of such valuables, ornaments, other gifts and money அப்படின்னு சொல்லப்பட்டு. தென் அதுக்கு ஒரு ப்ரொவிசோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா such order should not be passed without giving sufficient notice show cause to state that the person has filed a petition stating that இத்தகைய பொருட்கள்லாம் திருமணத்தின் போது கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிவிச்சு அந்த மற்றொரு நபருடைய பதிலை பெற்றுதான் என்ன பண்ணணும், ஒரு உத்தரவினை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு இந்த ஆக்ட் கீழே இருக்கக்கூடிய மற்ற ப்ரொவிஷன்ஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸை அடுத்த ஒரு செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.